ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சை மொச்சை போட்ட சாம்பார். நான் பச்சை மொச்சை போட்டு சாம்பார் வைக்கும்போது அதை தனியாலாம் எடுத்து அவிக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், இதில் பருப்பு, பச்சை மொச்சக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பாயில் பண்ணிடுவேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புளி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. கலராக வரணும். வந்தோடனே என்ன செய்யுங்க, தண்ணியை ஊற்றிடுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 3ஐயும் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப சுலபமான முறையில் பச்சை மொச்சக்காய் சாம்பார் வச்சாச்சு. இந்த பச்சை மொச்சையும் பருப்பும் போட்டு அவிச்சதில் புளித்தண்ணி, உப்பு, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டாச்சுங்க. இதை அப்படியே தூக்கி ஊற்றிட வேண்டியதான். ரொம்ப சுலபமான முறையில் செய்கிறது. பச்சை மொச்சை தனியாக அடிக்குது. இப்போ நம்ம எல்லாம் கலந்து வச்சுருக்கிறத தூக்கி ஊற்றிட போகிறோம். அவ்வளோதான், சாம்பார் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.